ஊர்ல போய் கதர்ந்து கதறியல. ஏன் கதறிய? நீங்க முதல்வர் தன்னை மறந்துட்டு எப்படி நடிகங்கிறதையே புரு பண்றிய பத்தியலா? எப்படி எல்லாம் நடக்கிறிய? ஓடி போனது யாரு? நீங்க. எப்படி சார் சார் கத்துறாங்க சார், இறந்து போயிட்டாங்க சார் சொல்லல முதுக காட்டிக்கிட்டு ஓடுனது யாரு? இன்னைக்கு நீங்க போய் எதுக்கு போனீங்க? எலெக்ஷன் வைப்பாக ஓட்டுக்கு போனவோ சார். நீங்க ஒண்ணு மக்களுக்கு ஆறுதல் சொல்லவோ மற்றதுக்கெல்லாம் போகல. நீங்க எப்படின்னா உங்களுக்கு வேலையை கொடுத்து அனுதாபத்தை தேடவும் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணவும் போனவங்க. உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வெக்கமா இல்ல? நீங்க ஒரு முதல்வரா இருந்துகிட்டு இதுவரைக்கும் என்ன அப்பவும் தடுத்தாங்க இப்பவும் தடுத்தாங்கன்னா அப்ப நீங்க யாரு? அப்ப நீங்க பவரே இல்லாதவங்களா? பீஸ் போனவங்களா? தன் ஒரு முதல்வருங்கிற ஒரு தகுதியோட இல்லாம இன்னமும் திமுக மேல குறை சொல்லிக்கிட்டு நீங்க உங்க தொண்டர்கள்ட்ட சொன்னீங்களா நான் இருக்கிற பதவி இரவல்டு. நீங்க எப்படின்னா பனையூருக்கு கவர்னர் ஆட்சிக்கு பதவி அமைக்காம ஓடி ஓடி திரிஞ்சியல. அதை சொல்லி புரிய வைங்க. நீங்க இருக்கிறது எங்களுடைய இரவல் ஓட்டுலதான் நீங்க இருக்கிறீங்க. எப்படி ஒரு முதல்வர் பதவியில 108 இடத்துல ஜெயிச்சிய எங்களுடைய இரவலு 126 இடத்துல உங்களை கைமா போட்டுத்தானே அனுப்புனாங்க. 234 தொகுதியுமா நீங்க ஜெயிச்சிட்டிய. எங்க தலைவர் என்ன சொன்னாரு? தலைவன்கிறவன் தன் தொண்டரை சாகறதுக்கு யாரு விரும்ப மாட்டான்னு சொல்லித்தான் சொன்னாரு. இல்லைன்னா அப்பயே உங்களை எஃப்ஐஆர் போட்டிருப்பாரு. முதல்வன்டா தலைவன்டா தகுதியோட உள்ளவன் தலைவன் மு.க. ஸ்டாலின் தான். இந்த மாதிரி தரந்தாழ்ந்து போய் போற இடமெல்லாம் இன்னமும் எதிர்கட்சி பேசுற மாதிரி எதிர்கட்சியோட யாருமே இப்படி பேசலையே. அது என்ன இன்னமும் திமுகண்டே இப்படியா 5 வருஷத்தை ஓட்டிருவிய? இது வரையாத ஒரு நல்ல திட்டத்தை செஞ்சியலா? எல்லாமே பொய், எல்லாமே பிராடு. எப்படின்னு ஏட்டியல்ல வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்க முடியல கொடுத்துட்டியலா? எங்க ஊர்ல எல்லாம் நிறைய பேர் சுத்திக்கிட்டு தர்றான். வேலையில்லா பட்டாதாரிக்கு 4000 ரூபாய் தருவேன் படிச்சு முடிச்சுட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கூட்டத்துக்கு வருவாங்க எல்லாம் எவனா சேர்த்துட்டா வீட்டுல வேலை கொடுப்பிய அப்படிங்கிற மாதிரிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அது என்னது வச்சு செய்யுங்க. அதெல்லாம் எப்படி ஒரு முதல்வர் பேசக்கூடிய பேச்சா? என்னத்தை வச்சு செய்ய? ஆனா நீங்க பேசுறதுக்கு உங்க தொண்டர்கள் வேண்ட சப்பு கொட்டிட்டு போகலாம். ஆனா இருக்கப்பட்ட அத்தனை பேரும் முகம் ஜொலிச்சு ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ஒரு முதல்வருக்கு உண்டான மாண்பு மரியாதையே கெடுத்தவர் நீங்கதான். இன்னைக்கு நாங்கெல்லாம் இறங்கி இந்த மாதிரி பேசுறோம்னா நீங்க எந்த அளவுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கொச்சையா பேசுறது எச்சையா பேசுறது. அதனால இன்னைக்கு மீடியாக்கெல்லாம் உங்களை இன்னைக்கு கழுவி ஊத்துறாங்க. ஓடிட்டாங்கிறீல எங்க ஓடுனக? ஓடி போய் கவலையில இருந்தீல. எப்படி பனையூர்ல போய் இருந்துட்டு மலேசியாவில போய் குத்தாட்டம் போட்டியல? அந்த கவலையில தான் போய் போக்குறதுக்கு குத்தாட்டம் போட்டியலோ? உங்க தொண்டர் செத்ததுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சியலா? ஒரு ஆறுதல் சொன்னியலா? எப்படி மாமா மச்சான் பிள்ளைய குட்டிய எல்லாரும் என் சகோதரர்கள் நான் ரியல் மாமாங்கிறீல? அந்த ரியல் மாமா என்ன ஆறுதல் சொன்னீங்க? ஒரு சின்ன பொறுப்பு சாரி நான் வந்ததுனாலதான் கூட்டத்துல இப்படி நெரிசல் செத்துட்டிய அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்ல இல்லாம அது என்ன திமுக அசிங்கமா இல்ல? அதுதான் பச்சை பிள்ளைகள்ட்ட எல்லாம் போய் பள்ளிக்கூடத்துல போய் ஸ்கூல்ல டிவியை போட்டு காட்டு விஜய் மாமாவை பூக்குறியலோ? ஒரு நாளைக்கு ஆசை 60னா மோகம் 30 சொல்லுவாங்க. அந்த மோகத்துல இப்ப திருறாக. அந்த மோகம் ஒரு நாளைக்கு குறைஞ்சி திமுக போட்ட இரவலுங்க நீங்க இன்னைக்கு இருக்கிற முதல்வர் சீட்டு. அதை யாவும் வச்சு பேசுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு என்ன ஒரேன்னுட்டு கூறியல? உங்களாலதானே கூட்டம் வந்துச்சு. நீங்க வரலண்டா கூட்டம் வருமா? ஒரு அம்மாவே வாக்குமூலம் கொடுக்குதே. எப்படின்னா நாங்க விஜய் போய் பக்கத்துல பாத்துட்டோம் அதனால என் பிள்ளைய பலிகேடா கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்குது. திரும்ப என்ன வந்திருந்துகிட்டு திமுகன்னு சொல்லிட்டு. சார் நீங்க ஒரு முதல்வரா இருந்து காலால நடங்க, தலையால நடக்காதீங்க. எங்க ஊர் கிராமத்துல பேசிக்கிறோம். விறகு வெட்டி அடிச்சு நொறுக்கி எல்லாம் பண்ணுவோம். கடைசியில அந்த கட்டை தலையில தூக்குவோம். நீங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றீங்களோ கடும் சொல் பின்னால் விளைவும்பாக. ஆனா ரொம்ப பேசுறீங்க. இது வரையாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை செஞ்சீங்களா? செய்யாம ஸ்டிக்கர் ஒட்டி சரி அதுக்கு ரைட்டு சரி நீங்க வந்துட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டேன்னு விட்டுட்டா இன்னமும் என்ன திமுகண்டு உங்களை சொல்றீங்கள? லஞ்சம் வாங்கினா எங்கள்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட போய் சொல்றது? சீமை எங்க போய் தேடி பார்த்து சொல்றது? ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொன்னீங்களா? லஞ்சம் எவன் வாங்கினாலும் வேலையை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லணும். அவன் தான் தலைவனுக்கு தகுதியான தலைவன். அந்த வார்த்தை சொல்லாம நீங்க ஏன் பேர சொல்லுங்க. எங்க வேற சொல்ல உங்களை பாத்திர முடியுமா? பொசுக்குண்டு உங்களை பாக்குறாத சொல்லுங்க. நானே எங்கெங்க என்ன நடக்குன்னு நான் சொல்றேன். என் மேல பழிய போடுங்க. உங்க மேல யார் பழி போட்டது? ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஒரு தொண்டன் சாவரத்தை எந்த தலைவர் விரும்ப மாட்டான்னு சொன்னாரு. அப்ப என்னதான் யாருதான் உங்களை சொல்றது? உங்க மனசாட்சி குத்துது என்ன?
ஒண்ணும்ல. வெளியில என்னத்தையே சொன்னா சொல்லுவான ஒருத்தன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன் தானா. ஆனா அவன் எனக்கும் ஒருத்தனுக்கு பயந்தானா. ஆனா நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் தானா. ஆனா அவன் கண்டிப்பா பேசுற ஊரா பொய் தானா. அந்த மாதிரி உங்க மனசாட்சி உங்களை கொண்டு நான் இல்ல நான் இல்லைங்கிறிய. ஆனா எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும். ஆனா உங்க விச்சுவல் வாரிசு இருக்கானே, அவன் தான் உங்களை வந்து என்ன செய்யணும், முட்டு கொடுத்துக்கிட்டு இல்ல தலைவர் கொள்ளல, எப்படியோ நீங்க உங்களாலதான் செத்தது, கூட்டம் வந்து நெரிசல்ல செத்தது, அதையே ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்க கூட்டத்துக்கு பின்னாடி எல்லாம் வந்து செத்தாங்களா, அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்துட்டீங்களா? எத்தனை பெண்கள் தாலி செய்யணும் அந்த கூட்டத்துல அத்துக்கிட்டு போனாங்களே, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு பாருங்க, ஒரு ஸ்கூல்ல போய் மதுக்கடையை போராடுறதுக்கு அந்த மாணவர்களை எல்லாம் எப்படி உங்க தாய் மாமன் சொல்லி சொல்ல பிள்ளைங்க அவங்களை எல்லாம் அடிச்சு இன்னைக்கு ரோட்ல கிடக்குதுங்க. எல்லா மக்களும் சோசியல் மீடியாவில பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆட்சியும் உங்க அதிகாரத்திலையும் ஆணவத்திலையும் ஆடாதீங்க. ஒரு தலைவனா இருந்தா தகுதியோட இருந்து மக்களுக்கு என்ன அப்படிங்கறத மட்டும்தான் செய்யணும். போய் நின்றுகிட்டதுன்னா ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டு பாடுறீங்கள, என்ன பாட்டு பாடுறீங்க? ஓடுனது நீங்க. ஏன் இந்த பாட்டை படிக்கலாமே? கரூருக்கு போனா உங்களுக்கு பாட்டு படிக்கணுமே. அண்ணன் செந்தில் பாலாஜி பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு படிச்சு இல்ல. இன்னைக்கு இந்த கூட்டத்துல படிங்க. எப்படின்னா உங்க பாட்டுத்தேன், சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், பாட்டலுக்கு 20 ரூபாய் ஏத்தி வச்சிருக்கேன், இன்னைக்கு படிங்க சார். அப்பதான் உங்க தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, கை கொட்டுவாங்க. ஆனா அது எதுக்கு ஏத்தி வச்சிருக்கிறதா உங்களுக்கு தெரியாது. நீங்க பாடுற பாட்டுக்கு கை வெட்டணும். அதுதான். இதை விட மோசமானவங்களையெல்லாம் நாங்க எத்தனையோ பேரை பார்த்து போதேன். ஆனா நீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா பின் விளைவுகளை சந்திக்க வரை. ஆனா நான் ஒரு இது எச்சரிக்கையாக சொல்றேன். ஏன்னா நீங்க பேசுற பேச்சு அந்த மாதிரி என்ன கொத்துப்புறாட்டா, ஒரு முதல்வர் பேசுறதா, என்னடி ஒரு எலெக்ஷன் வந்தா ஜெயிச்சா வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வர்றத, அது என்ன சும்மா நம்மண்டு சிஎம்க்கு அசலா? சிஎம் யாருமே யாருமே சொல்றதும் கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. ஏன்டா அந்த தகுதியெல்லாம் போக்கிட்டு உங்க பேச்சு அப்படி. ஒரு தலைவனா இருந்தா தகுதியா இருக்கணும், தலைவனாவும் இருக்கணும். அவன் தான் தலைமை. அதை விட்டுட்டு சும்மா திமுக 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 ஊழல் தானே நான் கேக்குறேன். அப்ப ஏன் அந்த ஊழல்ல உள்ள கட்சி சேர்த்திய ஓடிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு பேப்பர் பிரஸ்ஸ பார்த்து சந்திச்சுட்டு துப்பு இல்லாம ஒரே ஓட்டமா ஓடுறது. நீங்க வந்து அடுத்த உலக ஓடிட்டாக இவோ ஓடிட்டாக. ஏன் சார் நீங்க கண்ணாடி முன்னாடி தான் பேசுவீங்களோ? நீங்க ஓடுனேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இன்னைக்கு பாருங்க மீடியாவுல இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரதோ என்னமே தெரியல. அவளை வேற கழுவி ஊத்துறான் யாரு ஓடுனது. இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன வைக்க போறாங்களாம், முதுக காட்டுன மாதிரி ஓடுகாலி அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. நமக்கு தெரியாது, பல மக்கள் மத்தியில நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க என்ன ஒரு முதல்வருங்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதி இல்லாம இந்த டீக்கடையில நாலு புறம்போக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானே, அதே பேச்சுத்தானே ஒரு முதல்வருக்கு. முதல்வரா இருக்கணும், தகுதியோட இருக்கணும், தன்மானத்தோட இருக்கணும். தன் மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு என்ன வார்த்தை கொத்துப்புறாட்டா. அப்ப உங்களுக்கு கைமா போட்டாங்கல்ல, கொத்து புராட்டங்கிறது கொஞ்சமா கொத்துறது, கைமாங்கிறது நறுக்க கொத்துறது. கொத்தி போட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து எங்களுடைய தயவுல நீங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை எண்ணி பார்த்து பேசுங்க.